ஆந்திர பிரதேச முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். வணக்கம். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி பெற்றிருக்கிறது. இதையடுத்து அவர் முதலமைச்சராக 9ஆம் தேதி அன்று பதவியேற்பார் என்ற தகவல் முதலில் வெளியானது. ஆனால் தற்பொழுது புதிதாக மத்தியில் அமைய உள்ள அரசியல் பங்கேற்பதில் தெலுங்கு தேசம் கட்சி முனைப்பு காட்டி வருகிறது. குறிப்பாக முக்கிய துறைகளை கேட்டு பெறுவதில் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் சந்திரபாபு நாயுடு டெல்லியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஆந்திர மாநிலம் அமராவதியில் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும், அதே போல பிரதமராக மீண்டும் மோடி பதவியேற்ற பின்னர் அவரது முன்னிலையில் தான் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று விரும்புவதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் நேற்று நடந்த என்டிஏவின் ஆலோசனை கூட்டத்தில் கூட புதிய மத்திய அமைச்சரவை உடனடியாக பதவியேற்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியதாகவும் கூறப்பட்டது. எனவே சந்திரபாபு நாயுடு 9ஆம் தேதி பதவியேற்பார் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அவரது பதவியேற்பு விழா என்பது 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாது ஆந்திராவில் மிக பிரம்மாண்டமான வகையில் தேசிய அளவில் முக்கிய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தெலுங்கு தேசம் கட்சி விரும்புவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமாக ஒவ்வொரு விழாவையும் நடத்தக்கூடிய தன்மை கொண்டவர் என்று அனைவராலும் அறியப்படுபவர். அதே போல தேசியம் மட்டுமல்லாது பல்வேறு உலக அளவிலும் பல்வேறு தலைவர்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருப்பவர் என்ற கருத்தும் நிலவுகிறது. எனவே தனது பதவியேற்பு விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்று தெலுங்கு தேசம் கட்சியினர் முடிவு செய்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது.